அனைவருக்கும் கிருபா களஞ்சியத்தின் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வாசிப்பதும் சுவாசமே. நல்ல புத்தகங்களை தேடி படிக்கின்ற பழக்கம் என்பது மனித பண்புகளில் உயர்வான பண்பு என்பதை நாம் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. இந்த புத்தக வாசிப்பு பழக்கத்தை சிறு வயது முதல் முதுமை வயது வரைக்கும் நாம கடைபிடிச்சு வந்தோம்னு வச்சுக்கிங்கன்னா நமக்குள்ள நல்ல ஒரு மொழி வளமை நமக்கு உண்டாகும். நல்ல பொது அறிவை நம்மால் வளர்த்து கொள்ள முடியும். மனம் அமைதி பெறும். தெளிவான எண்ணங்களை தெளிவான முடிவுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்படி இந்த வாசிக்கின்ற பழக்கங்களை சிறுவயது முதல் கொண்டு நாம் தொடங்குகின்ற பொழுது சிறந்த படைப்பாளர்களாக நம்மால் உருவாக முடியும். கவிதை, சிறுகதை, கட்டுரை, நாவல் போன்ற தலை சிறந்த எழுத்தாளர்களாக நம்மால் உருவாக முடியும். அதற்கு அடிப்படையான காரணம் என்ன? நல்ல புத்தகங்களை தேடி கண்டுபிடித்து படிப்பதுதான். உலகத்தினுடைய தலை சிறந்த இலக்கியவாதிகள், படைப்பாளர்கள், சிந்தனையாளர்கள், ஆசிரியர்கள், அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னு சொன்னா நல்ல நல்ல புத்தகங்களை எல்லாம் அவர்கள் தேடி தேடி கண்டுபிடித்து படித்த ஒரே காரணம்தான். ஆகவே இந்த படிக்கின்ற பழக்கத்தை, வாசிப்பதும் சுவாசமே என்கின்ற அந்த உன்னதமான நெறியை மாணவர்களிடையே, நம் பிள்ளைகளிடையே ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். 24 மணி நேரம் மொபைல் போன்லேயே பிள்ளைங்களை விட்டுவிடாம அவங்களுக்கு நல்ல புத்தகங்களை கொடுங்கள், அவர்கள் படிக்கட்டும். உங்கள் ஊர்களில் புத்தக திருவிழா நடந்தால் மாணவர்களை, பிள்ளைகளை அழைத்து செல்லுங்கள். ஒவ்வொரு அரங்காக சுற்றி காட்டுங்கள். நல்ல புத்தகங்களை தேடி கண்டுபிடித்து வாங்கி கொடுங்கள். அப்போதுதான் படிக்கின்ற அந்த பழக்கம் ஏற்படும். வாசிப்பதும் சுவாசமே என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளுவார்கள். சமீபத்தில் நான் சென்னை புத்தக திருவிழாவிற்கு சென்றிருந்தேன். நிறைய அரங்கங்களை சுற்றி சுற்றி பார்த்தேன். நிறைய புத்தகங்களை வாங்கினேன். எக்கச்சக்கமான புத்தகங்களை நான் வாங்கி கொண்டு வந்தேன். சிறந்த ஆளுமைகளான தலை சிறந்த எழுத்தாளர்கள் புத்தகங்களை தேடி கண்டுபிடித்து வாங்குவதே ஒரு தனி சுகம்தான். நீங்களும் உங்கள் மாணவர்களை, உங்களுடைய பிள்ளைகளை புத்தக திருவிழாவுக்கு அழைத்து செல்லுங்கள். நிறைய புத்தகங்களை வாங்கி கொடுங்கள். வாசிப்பதும் சுவாசமே என்பதனை மக்களுக்கு, மாணவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு சிறிய காணொளியை நான் இதனுடன் நினைத்திருக்கின்றேன். கண்டிப்பாக பாருங்க. நம்முடைய வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு நூலேணி பதிப்பகம் லாலிபாப் சிறுவர் உலகம் ஸ்டாலின் 181 நினைக்கிறோம். இன்னைக்கு காஞ்சிபுரத்துலேருந்து நம்ம கவிஞர், எழுத்தாளர் கிருபா அவர்கள் வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஆளுமையாக ஆகக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த கவிதைகளை எழுதிட்டுருக்காங்க. வந்த உடனே என்ன கேட்டாங்க அப்படின்னா, நெல்லை அன்புடைய புத்தகம் கேட்டாங்க. பிறகு குழந்தைகளுக்கான கடைகள் கேட்டிருக்காங்க. ஐயா அவர்கள் உங்களுடைய இப்போ சில நிமிடங்கள் உரையாடுவாங்க. அன்புக்குரிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் என்னுடைய கனிவான பணிவான வணக்கம். சென்னை புத்தக திருவிழாவில் அரங்கம் எண் 181 நம்முடைய நூலேணி பதிப்பகத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு தேவையான அறிவை ஊட்டுகின்ற, தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற, வாழ்வியல் நெறியை காட்டக்கூடிய நிறைய ஏராளமான புத்தகங்கள் இங்கே வந்திருக்கு. எனக்கு பார்க்கும்போது எனக்கு பிரமிச்சு போயிட்டேங்க. எவ்வளோ புத்தகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கவிதை நூல்களாக, பாடல் நூல்களாக, சிறுகதை வடிவுகளாக, நம்முடைய நெல்லை ஆனந்தி அம்மா, நம்முடைய கன்னிக்கோயில் ராஜா ஐயாவுடைய படைப்புகளை நான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, செல்ஃபோன் கொடுக்கறதுக்கு பதிலாக இப்படிப்பட்ட தரம் மிகுந்த, சிறப்புமிக்க, அறிவை ஊட்டுகின்ற, தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய புத்தகங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் பெற்றோர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அப்புறம் தமிழகத்தினுடைய எல்லா பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் ஒரு கனிவான பணிவான வேண்டுகோள், காஞ்சி கிருபாவின் பணிவான வேண்டுகோள். நம்முடைய பள்ளி நூலகங்களில் நிச்சயமாக கட்டாயமாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் இங்கே இருக்குது. ஆகவே தயவு செய்து ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர்கள் இங்கே வந்து இந்த அரங்கில் நுழைந்து நீங்கள் புத்தகங்களை வாங்கி சென்று உங்களுடைய பள்ளி நூலகத்தை அலங்கரியுங்கள். வாசிப்பை நேசிப்போம். நன்றி, வணக்கம்.